நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக அருமையான ராசிக்காரர்கள். இவர்களுக்கு பகை கிரகங்கள் யார், ராசியாது நட்பு கிரகங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசி நேயர் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய். சொல்லிலே கரெக்டா இருப்பார்கள். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு இடத்துல பூமிகாரகன், ஒரு இடத்துல தைரியகாரகன், ரெண்டுமே அவன்கிட்ட இருக்கு. இந்த விருச்சிகத்துக்கு என்ன பண்றார் அப்படின்னா, தைரியக்காரனாக கொடுக்கிறார். இவனுக்கு சொந்த வீடு இருக்கோ இல்லையோ ஒருத்தனுக்கு, இவன் அடுத்தவன் வீட்டுல உட்காந்துட்டு ஆண்டு இருப்பான். அந்த கதை தான் இங்க. இந்த விருச்சிக ராசி நேயர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு முதல்ல நட்புக்காரகன் மீனராசி. குரு பகவான் செவ்வாயோட மங்களகாரனாக மாறுகிறார். விருச்சிக ராசிக்கு மீனராசிக்கு ஒத்து வந்துடும். அடுத்ததாக இந்த விருச்சிக ராசியிலிருந்து கடகராசிக்கார சந்திர பகவான் நட்புக்காரகன். இந்த சந்திர பகவான் செவ்வாயோட போய் சேர்றார். சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு கன்னியா ராசிக்காரன் நட்புக்காரன். இந்த கன்னியா ராசிக்குரிய புத பகவான் செவ்வாய்க்கு என்னதான் திடகாத்திரமா இருந்தாலும் புத்தியை கொடுக்கிறார். சமயோஜித புத்தியை கொடுப்பார். அடுத்ததாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மகர ராசிக்காரர் சனி பகவான் அந்யன்ய பாவமாக இருக்கிறார். இவங்க கோர்ட்ல வக்கீல் கேஸ் எல்லாம் போக மாட்டாங்க. அதிகமா விருச்சிக ராசி நேயர்கள் கோர்ட்டு கேஸுன்னு போக மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்மானம் பண்ணிடுவாங்க. ஆனால் தான் விருச்சிக ராசிக்காரனு அனுகூலமா இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எதிர்மறையாக பகைய கிரகங்கள் என்று சொல்ல போனால் கும்பம், மிதுனம், சிம்மம். இந்த கும்பராசிக்குரியவன் இங்கே விருச்சிக ராசிக்கு மகர ராசியிலே நட்பாகவே இருக்கிறார். சனி பகவானால எந்த பிரச்சனையும் கிடையாது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இங்கே கண்ணியில உட்கார்ந்து இருக்க. அந்த புதனும் சப்போர்ட்டா இருக்க. பகை பாதி நட்பு பாதி. இதுல யார் விருச்சிகத்துக்கு முழு பகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர். இவர் என்ன பண்றது இந்த விருச்சிக ராசிக்காரர் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரன் பைரவரை வழிபடணும். பைரவர் நாமத்தை சொல்லணும், வழிபட விட வேண்டாம். ஓம் காலகாலாய தீமகே காலகஸ்தாய தீமகே தன்னோ கால பைரவ பிரஜோதயாதே. ஏன் இந்த விருச்சிகத்திலே இருக்கக்கூடிய சிம்மம் முழு பகை, 2 அக்னி. விருச்சிகத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயும் சூடானவர், சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சூடானவர். இவர் இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வெப்பம் தனி, இந்த செவ்வாய்க்கு இருக்குமா விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய வெப்பம் தனி, ரெண்டும் சேராது. இது ஜுவாலாக்னியா இருக்கும் செவ்வாயில இருக்கிறது. இங்க சூரிய பகவான் சாந்த கிரகம். சரி, இவருக்கு ஏன் பைரவர் இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா, வீரனுக்கு வீரன் தான் மோதணும். பரதநாட்டியம் எனக்கு தெரியும் சார் அப்படின்னா, நடனமே தெரியாதவன் பரதநாட்டியத்துக்கு போட்டிக்கு போக முடியுமா? முடியாது. அதே போல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயிக்கக்கூடிய தன்மை வேண்டும். இந்த விருச்சிகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சிம்மம் வர்றங்க என்ன பண்றார் அப்படின்னா, 2 விஷயங்கள் நடக்கிறது.
இந்த விருச்சிக ராசினியர்கள் சொல்லாம ஒரு பகையை உருவாக்கி வைத்துக் கொள்வார்கள். அடுத்தவன் தான் இவருக்கு சொல்லணும் பகைன்னு. இவருக்கு நேர பேசுறவன் அத்தனை பேருமே புலித்தோல் போர்த்திய அந்த பசுமையில போட்ட புலித்தோல் நடிப்பார்கள். விருச்சிக ராசியும் ஏமாந்து போயிடுவான். அவன்கிட்ட ஒண்ணும் இருக்காது. பேச்சிலே அக்னி ஜுவாலை, வார்த்தையிலே அக்னி. இவங்களுக்கு என்ன ஒரு கெடுதல் நடந்தாலும் சனி பகவான் காப்பாத்திடுவார் இவாள. ஏன்னா மகரத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உச்சம் பெற்றவன் செவ்வாய். அருமையா இருப்பாங்க, வெற்றி செய்வாங்க. ஆனா ஒத்தனை இவற்றை போய் ஜெயிச்சு வாழ முடியாது, கஷ்டம். அதுக்குதான் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா சிம்மம் கெடுத்துருவார். இவர் என்ன பண்ணா பைரவரை வழிபட வேண்டும். பைரவா போற்றி, ஓம் சொர்ணா கிருஷ்ண பைரவா போற்றி, ஓம் கபால பைரவா போற்றி அப்படின்னு பைரவரை நாமத்தை சொல்லணும். சார் எனக்கு எதுவே தெரியாது அப்படின்னா பைரவா போற்றின்னு சொல்லுங்க, போதும் 11 வாட்டி. உங்களுக்கு தனி பலம் வரும். ஏன் இந்த பைரவரை கூப்பிடுறோம் அப்படின்னா, இந்த பைரவர் தான் இந்த செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த சிம்மம் உள்ள வரும்போது அக்னி ஜுவாலைகள் ரெண்டு சேர்ந்தா சூடு அதிகம். சிம்மத்துல இருக்கிறவனும் விருச்சிகத்துல இருக்கணும் பேச்சுவார்த்தைகள்ல தடித்து பேசுவார்கள். அதனால்தான் பகையா போனார் சிம்மம். இந்த பைரவர் நாமத்தை சொல்லுங்கள். சொல்லி விருச்சிக ராசி நேயர்களே நன்றாக வாழுங்கள். உங்களுடைய செவ்வாய் பகவானுடைய மெயின் பகையாளி சிம்மம். நீங்க பைரவரை விட சிம்மத்தில் இருக்கக்கூடிய உங்க வீட்டிலே சிம்மத்தில் இருக்கிறவங்க உங்களோட நட்பாக இருப்பார்கள். அதனால விருச்சிக ராசினியர்கள் எல்லாம் அவர்களுக்கு நட்பு கிரகமாக மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சிகம். பகை கிரகமாக கும்பம், மிதுனம், சிம்மம். ஆன்மீக நேர்களே, விருச்சிக ராசி நேர்களே, பைரவர் நாமத்தை சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 11 வாட்டி சொல்லணும், காலையிலையும் சாயந்திரமும் சொல்லி பகவானுடைய அனுகிரகத்தில் பாத்திரமா இருக்கணும். ஓம் ஓம் கால பைரவா போற்றி, காலகாலாய தீமகே காலகஸ்தாய தீமகே தன்னோ கால பைரவ பிரஜோதயாதே. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.